அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 பேரில் ஒருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தற்காலிகமாக பணத்தை கழிவறைகளில் மறைத்து வைத்ததாக தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாருங்கள், இதுகுறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள அயோத்தி ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட தொகையில் கோடிக்கணக்கான ரூபாய் காணாமல் போயுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு விவகாரத்தில் நாள்தோறும் பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்துள்ள நிலையில் அக்குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே அந்த குழு இந்த வழக்கை விசாரிக்க தொடங்குவதற்கு முன்பே கோவில் நன்கொடையிலிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் 58 லட்சம் ரூபாய் அறக்கட்டளையால் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராமர் கோவில் நன்கொடை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 பேரில் ஒருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தற்காலிகமாக பணத்தை கழிவறைகளில் மறைத்து வைத்ததாக தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட 8 பேரில் அவினாஷ் சுக்லாவும் ஒருவர். அவரிடம் போலீசார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது கோடிக்கணக்கான ரூபாய் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டதுடன் அது குறித்து நடந்தவற்றையும் தெரிவித்துள்ளார். அவர் போலீசாரிடம் தெரிவித்த தகவலின்படி வளாகத்திற்குள் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களின் இருப்பிடம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் நன்கு தெரிந்திருந்தது. ஆகையால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக குளியல் மற்றும் கழிவறைகளில் பணத்தை மறைத்து வைத்தோம். பின்னர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்தோம். அறக்கட்டளையுடன் தொடர்புடைய நபர்களுடன் தங்களுக்கு அதிகம் நெருக்கம் இருந்ததால் அவர்களுக்கு எங்கள் மீது பெரிய சந்தேகம் எழவில்லை என்று தெரிவித்துள்ளார். அவர் இப்படி தெரிவித்திருப்பது இந்தியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.